guys, welcome back to the day. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் பால் சூப்பர் ஹீரோஸ் எபிசோட் நம்பர் 29 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருக்கு கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதை வந்து எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராகன் பால் ஜிடி யூனிவர்ஸ் வந்து இந்த கதையில் கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம ட்ரங்க்ஸு சூப்பர் சைன் கார்டெல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருப்போம் அந்த கடையில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணால் ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு பெரிய யூனிவர்ஸ் இருந்தது. அவங்க வந்து ஒரு ஆர்மியை க்ரியேட் பண்ணாங்க. அவங்க தான் த கிங் ஆஃப் டார்க்னஸ். இந்த பேட்டில் கணக்கே எண்ணாத போச்சு. விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜிடி யூனிவர்ஸை சேர்ந்த கோகுவன் சூப்பர் சைன் 4 அவங்க வேறு எடுத்து சண்டை போட்டுருக்காங்க. ஸோ நான் கிங் ஆஃப் டார்க்னஸ், நீ என்கிட்ட முறை என்னோட கீ எனர்ஜி அந்த மாதிரி நம்ம போக்கும் அந்த மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ண அங்கே ஒரு தாரமான சண்டை போதுங்க. நம்ம ட்ரங்க்ஸ் சூப்பர் சைன் 4 கார்டு யூஸ் பண்ண. ஸோ இவங்க சூப்பர் சைன் 4 யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. ஸோ அண்ட் கோக்கார்டு ஒன்றுமே பண்ணாத உட்காந்துருக்குனாக்க படஸ் வலிக்குது. சரி ஏதோ படுங்க. ஸோ கிங் ஆஃப் டார்க்னஸ் கீழே இது நீ இது எதுக்காக நடக்குது இந்த போர், இதுக்கு அப்படியே பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கோட. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் அடி வாங்கிட்டுருக்கு. இதுக்கு ரீசன் நினைக்க தெரியல. உன்ட்டு என்ன தப்பு இருக்குது? இந்த மாதிரி வேலைலாம் ஏன் பண்ணுறேன்? உண்மையை சொல்லு, நீ யார் முதல்ல? நம்மளோட கோஜிட்டா சூப்பர் சைன் 4 இருக்கக்கூடிய கோஜிட்டா இல்லை ட்ரங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ட்ரங்க்ஸ் இந்த சக்தியை யூஸ் பண்ணி அவனை சீக்கிரமாளி. இது இந்த ஸ்வாட் கடவுளோட சக்தி வாய்ந்தது. சூப்பர் சைன் 4 பவரை யூஸ் பண்ண நீ செத்து போகிற. இதுதான் அந்த கதையோட எண்ட். இதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது? என்னை சுற்றி ஏதோ ஒரு நடக்குது. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை காத்துருக்கு அப்படின்னு கிங் ஆஃப் டார்க்னஸ் சொல்ல, ட்ரங்க்ஸ் இன்னொன்று வந்துடு. இந்த இடம் உடைப்பது. இதான் கடவுளோட லைட். இதான் கிங் ஆஃப் லைட்டு சொல்ல இப்படியே அழிடுது. நம்ம ட்ரங்க்ஸ் எல்லோரும் பறந்து போக மேலே. ஸோ இதெல்லாம் எதுக்காக ஆரம்பிச்சுது அப்படின்னு நம்ம தோணுது. என்ன ஆகுது? டார்க் அண்ட் டீமன் கண்டிப்பாக செத்துட்டானா? எனக்கு தெரிஞ்சு செத்துட்டான் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வவால் ஒரு பெரிய வவாலாக மாதிரி பறந்து போமா. அது ஒரு நைட் ஃப்ளாஷ் பற்றி வேவ்ஸை யூஸ் பண்ணி கீழே அடிக்க டடக் 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 உடையிற சத்தெல்லாம் கேட்கவங்க. அப்படி கிங் ஆஃப் டார்க்னஸோட இதே உடைய அப்படின்னு பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் யாரோ ஒருத்தர் சொல்லின்னு இருக்கேன். எனக்கு இந்த எபிசோட் போர் அடிக்குது. பார்க்குறவங்களுக்கு எப்படி போர் அடிக்கும்? ஸோ ஏற்கேகாதே வீழும் சூழியலே தர்மம் தோக்காதே பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்ல சூப்பர் சைன் 4 டிரான்ஸ்மிஷனும் ஆக. ஸோ இதுக்கு நான் நன்றி ட்ரங்க்ஸ். உங்களோட பவர்லாம் இன்க்ரெடிபிளாக இருந்தது. இதுக்கெலாம் காரணம் சன் கோகு என்னோட அப்பா தான். நீங்கள் அவங்களுக்கு தான் நன்றி சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் டார்க் டீமன் வந்து ரிலீஃப் ஆகுது. இந்த பேட்டில் இன்னும் முடியல. இஸ் ஜஸ்ட் பிஃபோர். இது இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல ஒரு 2 பேரை காமிக்கிறேன். குழந்தைய சோடிடுறேன். யார் இது? நான் உன்னை காப்பாற்றுக்காக்க இங்கேருந்து போய் தப்பிச்சு வாழுன்னு சொல்ல அவங்க அழிச்சு அந்த இடம் அழிஞ்சு போக. ஸோ நான் அந்த குழந்தைய போக நீ யார் நீ நல்லவனா கெட்டவனா அந்த குழந்தையோட மனசாட்சி கேட்க. ஸோ அப்படியே அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக வளர நம்ம ஃபியூங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். டாட்டா பை பை, see you. டாட்டா.